தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இந்த தை மாதத்தில் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும், என்ன பரிகாரங்கள் இவர்கள் செய்யலாம், எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தை மாதம் 3 கிரகங்களினுடைய மாற்றம் இருக்குது. சூரிய பகவான் தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு போகிறார். அதே மாதிரி சுக்கிர பகவான் ராகுவோடு சேர்ந்து மீனத்தில் இருக்க போகிறார். செவ்வாய் பகவான் வக்ரகதி அடைஞ்சு மிதுனத்துக்கு போகிறார். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் 27 நட்சத்திரமும் எப்படி பலன்கள் இருக்குது என்பதை பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பொதுவாக என்ன சொல்லுவோம்னா, இறைவனுக்கே இவர்கள் ஃபிசிஷியன், அதாவது டாக்டர்னு சொல்கிறது. கடவுளுக்கு ஏதாவது ஒரு வைத்தியம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் தான். ஸோ இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தை மாதம் சூரியன் நமக்கு மகர ராசியில் பிரவேசம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் 10ஆம் இடத்திற்கு சூரியன் வருகிறார். நமக்கு 12ல் சுக்கிரனும் ராகுவும் இருக்க போகிறார். 6ஆம் இடத்துல நமக்கு கேது இருக்கார். செவ்வாயும் வக்ரகதி அடைகிறார். அப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் உயர்வு இருக்கும், உயர் அதிகாரிகளோடு நல்ல ஒரு ரேப்போ இருக்கும். வேலையில் ஏதாவது மாற்றம் வரணும்னா இந்த தை மாதத்தில் ஜனவரி 15லேருந்து பிப்ரவரி 15க்குள்ளே வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் வர்றது, புதிய வேலை வாய்ப்புகள், இது எல்லாமே உங்களுக்கு சூப்பர் டூப்பரான ஒரு மாதமாக அமைய போகிறது இந்த தை மாதம். மேலும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடும். இது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் அதற்கான காலகட்டம் மிகவும் அருமையாக உள்ளது. இந்த தை அமாவாசை மற்றும் தைப்பூசம் இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். அன்னதானங்கள் செய்து உங்கள் குலதெய்வத்தை சென்று வழிபாடு செய்யும் பொழுது மிகவும் ஒரு முன்னேற்றமான ஒரு காலத்தை இது கொடுக்கும். மேலும் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய ரத சப்தமி, தை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 7வது நாள் ரத சப்தமி. இந்த ரத சப்தமியில் நீங்கள் சூரிய பகவானுக்கு போயிட்டு கோதுமை தானம் செய்து, தயிர் சாதம் அன்னதானம் செய்து, ரத சப்தமியில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு வழிபாடு செய்தால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தை மாதத்தில் நீங்கள் நினைத்ததை விட பலன்கள் நல்லது உங்களுக்கு பல மடங்காக பெருகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும்? குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. ஒரு 10 வருஷம் குழந்தை இல்லை, நாங்கள் ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கோம், எனக்கு எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த தை மாதத்தில் வம்ச விருத்திக்கான ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கும் இந்த தை மாதம். ஸோ பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரன் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு யமன் அதிபதி, காட் ஆஃப் டெத்துன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ சூரியன் எப்போ மகர ராசியில் உத்தராயண புண்ணிய காலத்தில் இருக்காளோ பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அது ரொம்ப சாதகமாக இருக்கும். ஸோ இந்த சாதகமாக இருக்கக்கூடிய இந்த மாதம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம், காதல் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி, பிரிந்திருந்த தம்பதியர் ஒன்று சேருவது, ரொம்ப நாளாக கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த தை மாதத்திற்கு மேலே, அதாவது ஜனவரி 15 தை மாதம் பிறக்குது 14, இந்த தை மாதத்திற்கு பிறப்பிலிருந்து ஒரு 10 நாளைக்கு பிறகு நம்ம தை 11, 12 தேதியிலிருந்து கணக்கு வச்சுக்கிட்டோம்னா இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல உயர்வான ஒரு காலம் என்று சொல்லலாம். பொருளாதார உயர்வு மற்றும் குழந்தை பாக்கியத்திற்கான ஒன்று, கணவன் மனைவி அந்யோன்யம், அதே போல் இது வரைக்கும் நாங்கள் எதுவுமே குலதெய்வ கோயில் போல் இல்லை ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் அவங்க ஒரு நல்ல ஆலய தரிசனங்கள் குடும்பத்தோடு போகிறதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். இவங்க இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் பீஷ்மாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய தை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 8வது நாள், இந்த பீஷ்மாஷ்டமியில் யாருக்காவது 2 நபர்களுக்கு அன்னதானங்கள் செய்யலாம். வஸ்திரதானமும் செய்கிறது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தை மாதத்திற்கான ஒரு பெரிய தோஷ நிவர்த்தியாகும். கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள். இந்த கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தை மாதம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லலாம். ஸோ இந்த தை மாதம் சூரிய பகவான் 10ஆம் இடத்திற்கு வருவது, அப்புறம் இவங்களுக்குமே என்னென்னா சூரியன் தான் அதிபதி. ஸோ காட் ஆஃப் ஃபயர்னு சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான், இந்த சூரியன் மகர மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு, ரிஷபராசி மற்றும் மேஷராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை,
பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு. ஸோ இந்த தை மாதம் உத்தராயண புண்ணிய காலத்தில் கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தன்று நீங்கள் சூரிய பகவானுக்கு பிரத்யேகமாக அபிஷேகங்களோ அல்லது ஆதித்ய ஹிருதயமோ படிப்பது மிகவும் சிறப்பு. உங்களுக்கு அலுவலகத்தில் ஏதாவது உயர் அதிகாரிகளோட பிரச்சனை, அரசாங்க சம்பந்தப்பட்ட பகைகள், இல்லை வழக்குகள், விசாரணைகள் இதெல்லாம் இருந்ததுன்னா ரத்த சப்தமி இல்லைன்னா தை மாதத்தில் வரக்கூடிய தை கிருத்திகை இது ரொம்ப விசேஷம். ஸோ இந்த தை கிருத்திகையில் நீங்கள் முருகப்பெருமானை சென்று வழிபாடு செய்வது, அதே போல் இந்த தை மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் ரத்த சப்தமி அன்று ஆதித்ய ஹிருதயம் படித்து சூரியனாரை வணங்குவது, இது ரெண்டுமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். பசுமாடுகளுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் காய்கறிகளை கொடுப்பது, அதே போல் பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுப்பது உங்களுக்கு கிரகதோஷங்கள்லேருந்து நிவர்த்தியை தரும். கிருத்திகா நட்சத்திரக்கார பெண்களுக்கும் இந்த மாதம் பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும். குழந்தைகளுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் படிப்பில் ஆர்வமும் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணற்ற நல்ல பலன்கள் காத்திருக்கிறது. இதுவரைக்கும் மனசில் ஒரு சஞ்சலம். ஏன்னா சனி பகவானினுடைய இந்த சஞ்சாரம் 10ஆம் இடத்துல நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு அலுவலக ரீதியாக இருக்கும். குடும்ப ரீதியாகவுமே பெண்களுக்கு ஒரு பெரிய பாரத்தை சுமக்கக்கூடியதாகவே அமைந்திருக்கும். இந்த பிரச்சனையிலிருந்து மன உளைச்சல், உடல் ரீதியான பிரச்சனைகள், பண ரீதியான பிரச்சனைகள், இதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு மாதம். இந்த ரோகிணி நட்சத்திரத்தை எப்படி சொல்லுவோம்னா பிரஜாபதின்னு சொல்லுவோம், காட் ஆஃப் கிரியேட்டர் பிரம்மா. அதனால் நீங்கள் வியாழக்கிழமையில் இந்த தை மாதத்தில் வியாழக்கிழமையில் குருவுக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம், தைரியம் இது எல்லாம் உங்களுக்கு அதிகரிக்க தை மாதத்தில் இருக்கக்கூடிய வியாழக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய இந்த குருவினுடைய தோஷம் நிவர்த்தி ஆவதோடு மட்டுமல்லாமல் தை மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி அடையும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சக ஊழியர்களோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மனதில் இருக்கக்கூடிய உளைச்சல், இது எல்லாமே உங்களுக்கு உண்டு. ஸோ இடமாற்றங்கள் எதிர்பார்த்தோருக்கு இடமாற்றம் வரும், பதவி உயர்வு எதிர்பார்த்தோருக்கு பதவி உயர்வு வரும், புது வேலை தேடுபவர்களுக்கு புது வேலை கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்கார பெண்களுக்கு பிரத்யேகமாக திருமண யோகங்கள் காத்திருக்கிறது. இந்த செவ்வாயினுடைய மாற்றம் மற்றும் சுக்கிரனினுடைய மாற்றம் இந்த தை மாதத்தில் காதல் வாழ்க்கையில் வெற்றியும் மற்றும் திருமண யோகங்களும் கை கொடுக்கும். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தை மாதத்தில் இவர்கள் வியாழக்கிழமை தோறும் அன்னதானம் செய்யலாம். மேலும் தை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையை வழிபாடு செய்தாலும் நல்லது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும்? செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு என்றைக்குமே இவங்களை சந்திரன் இருக்கக்கூடிய இடத்தில் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் அதிகமான நல்ல பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறது உண்டு. ஸோ இந்த தை மாதத்தில் எப்போ மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சந்திரன் வருகிறாரோ அன்றைய நாளில், அதாவது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு போய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கும். ஸோ உங்கள் நட்சத்திரம் என்றைக்கு ரோகிணிக்கு அடுத்தது மிருகசீரிஷம் வரும். அதே போல் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் சந்திரன் எப்போ மிதுன ராசியில் உங்கள் நட்சத்திரத்தில் வராரோ அன்னைக்கு நீங்கள் போயிட்டு சந்திரனுக்கு விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷம். இதை இந்த தை மாதத்தில் செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகும். குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்கல, கணவனோட பிரச்சனை, இல்லை வீட்டில் அப்பா அம்மாவோட தகராறு, சொத்து பிரச்சனை, கூட பிறந்தவர்களோட பிரச்சனை, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த பரிகாரங்களை நீங்கள் இந்த மாதம் செய்யலாம். நல்ல ஒரு மனசில் ஒரு பெரிய உற்சாகமும், இதுவரையில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மனதில் பய உணர்வும் நீங்கும். ஏன்னா செவ்வாய் நமக்கு வக்கரமாயி மிதுன ராசிக்கு வரப்போகிறார். அதே போல் சுக்கிரனும் நமக்கு ராகுவுடன் சேர்ந்திருக்கிறதுனால ரிஷபராசி மற்றும் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முறையே 10ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடத்தில் சுக்கிரன் வருவதனால் நல்ல ஒரு லாபகரமான மாதமாக அமைகிறது. ஸோ மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள், புதிய வியாபார தொடக்கங்கள்,
இது எல்லாம் வரணும் அப்படின்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் தை மாதத்தில் எப்பொழுது வருகிறதோ, சந்திரன் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபம் மற்றும் மிதுனத்தில் வரும் பொழுது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு மறக்காமல் தீபம் ஏற்றுவோம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம். சூரிய பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக தங்களினுடைய பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த மாத பிறப்பே வந்து பார்த்திங்கன்னா, சந்திரன் வந்து கடகராசியில் தான் இருக்கிறாரு. அதனால் ஒரு மாதிரி ஒரு பௌர்ணமி திதி கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த மாதம் வந்து பிறக்குது. ஸோ ஆருத்ரா நட்சத்திரக்காரர்கள், திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ஜனவரி மாதம் 14ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் நமக்கு தை மாதம் முடியும் வரைக்குமே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்தால் குடும்பத்தில் இவர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே எந்த விதமான ஒரு மருத்துவ செலவும் அதிகமாக இருக்காது. ஸோ இந்த மாத பிறப்பே வந்து செவ்வாய்க்கிழமையில் இருப்பதனாலும் நமக்கு செவ்வாயினுடைய தாக்கம் இந்த ஆருத்ரா நட்சத்திரத்திற்கு அதிகம் இருப்பதனால், ராகுவினுடைய அதிபதியாகவும் இருப்பதனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தை மாதத்தில் தை செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் செவ்வாய் பகவானுக்கு பரிகாரம் செய்வது நல்லது. முடிந்தால் இந்த தை மாதம் வைத்தீஸ்வரன் கோவில் சென்று அங்கு செவ்வாய் கிரகத்திற்கு அர்ச்சனையும் மற்றும் முத்துக்குமார சுவாமியும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். தை மாதத்தில் வரக்கூடிய தைப்பூசம் மற்றும் தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதியில் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வத்திற்கு வழிபாடு செய்தாலே திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் குறையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தை மாதம் வந்து விருந்தினர்கள் அதிகமாக வந்து ஒரு அதித்தியாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். ஸோ எதிர்பாராத நிறைய செலவுகள் காத்திருக்கிறது. அது ஆன்மீக ரீதியாக இருக்கலாம், உங்களினுடைய உறவினர்களினுடைய திருமணங்களாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் சுப செலவாக இருக்கலாம். ஸோ சுபங்கள் நிறைந்திருக்கக்கூடிய மாதம் தை மாதம். அது மிதுன ராசியாக இருந்தாலும் சரி, கடக ராசியாக இருந்தாலும் சரி. இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தை மாத பிறப்பு சூரியன் மகர ராசிக்கு வரக்கூடிய பிரவேசம் செய்யக்கூடிய ஒரு காலமே மிகவும் ஒரு அமோகமான ஒரு காலம். குபேர யோகத்துடன் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அமைகிறது. எதிர்பாராத பண வரவுகள், நல்ல இதுவரைக்கும் நீங்கள் கனவில் இருக்கக்கூடிய ஒரு தொகை, எனக்கு வந்து ஒரு பெரிய லட்சாதிபதி ஆகணும், இல்லை ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதற்கு அந்த வருமானத்திற்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தை மாதம். வரக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அந்த காலத்தை நம்ம வந்து மிஸ் பண்ணாமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை, வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா பின்னாடி நம்ம லட்சாதிபதியோ இல்லை ஒரு கரோர்பதியோ ஆகிறதுக்கான ஒரு விதையை இந்த தை மாதம் நாம் விதைக்கலாம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ அனுகூலம் நிறைந்த மாதமாக இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் வந்து நிறைய தானம் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அன்னதானம் பண்ணுறதே அவ்வளோ விசேஷம். முடிஞ்ச வரையில் இந்த தை மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அரிசி பசுமாடுகளுக்கு தானம் பண்ணால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தை மாத பலன் எப்படி அமைகிறது? இந்த மாத பிறப்பே வந்து பார்த்திங்கன்னா, சந்திரன் பூச நட்சத்திரத்திலும் புனர்பூச நட்சத்திரத்திலையும் தான் செவ்வாய்க்கிழமை சஞ்சாரம் செய்கிறார். ஸோ பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தெய்வ அனுகூலம் நிறைந்த மாதம். சந்திரன் கடக ராசியிலேயும் சூரியன் வந்து மகர ராசியிலையும் பிரவேசம் செய்யக்கூடிய இந்த மாதம், இந்த தை மாத பிறப்பு அப்படிங்கிறதே பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகும். என்ன ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 7ல் சூரியன், 8ல் சனி, 9ல் ராகு. அதனால் இந்த மாத பிறப்பு, இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மற்றும் ரத்த சப்தமி, பீஷ்மாஷ்டமி, இந்த நாட்களில் மறக்காமல் பித்ரு காரியங்களை செய்வது மிக மிக அவசியம். இந்த தை மாதத்தில் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு. அதனால் குடும்பத்தில் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர, திருமண யோகங்கள் கை கொடுக்க, குடும்பத்தில் இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அஷ்டம சனி தோஷம் விலக இந்த தை மாதத்தினுடைய பிறப்பு,
தை அமாவாசை, 7ஆம் நாளான இந்த ரத்த சப்தமி மற்றும் பீஷ்மாஷ்டமி, இந்த நாட்களில் நீங்கள் மறக்காமல் பித்ரு காரியங்கள் செய்வதும், அன்னதானங்கள் செய்வதும், பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் தை மாதத்தில் வரக்கூடிய எந்த விதமான தடங்கல்களும் நிவர்த்தியாகி குடும்ப ஒற்றுமை ஓங்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தை மாத பிறப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம். 7ஆம் இடத்தில் சூரியனினுடைய பிரவேசம், 8ஆம் இடத்தில் சனி பகவான், 9ஆம் இடத்தில் ராகு, அப்புறம் இந்த உங்களுடைய ஜென்மத்திலேயே இருக்கக்கூடிய செவ்வாய். ஸோ சந்திரன் கடகத்தில் தான் இருக்கிறாரு. இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ராகு பகவானின் தாக்கமும் மற்றும் இந்த சனி பகவானின் தாக்கமும் தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்தால் அது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தை வெள்ளிக்கிழமை மற்றும் தை செவ்வாய்க்கிழமை தோறும் புத்து இருக்கக்கூடிய இடங்களில் தீபம் ஏற்றி கருமாரி அம்மனை வழிபாடு செய்வது மிகவும் அவசியம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் சூரியனினுடைய தாக்கம் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் மருத்துவ செலவுகள் குறைவதற்கும் உடல் ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பதற்கும் சர்ப்பராஜாவை நீங்கள் அனந்தன் மற்றும் வாசுகியை வழிபாடு செய்யணும். இந்த அனந்தன் வாசுகியை நீங்கள் பெருமாள் கோவிலில் பள்ளி கொண்ட பெருமாளையும் சிவன் கோவிலில் மற்றும் சிவபெருமானுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். தை மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி திதியில் பள்ளி கொண்ட பெருமாளை ஆதிசேஷனை சென்று வழிபாடு செய்யலாம். மற்றும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு வில்வர்ச்சனை செய்வதனால் இந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும்? மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய பகவானின் சஞ்சாரம் 6ஆம் இடத்தில் இருப்பது தன லாபங்களை கொடுக்கும். திருமண யோகங்களை அள்ளி கொடுக்கும். இந்த தை மாதத்தில் இதுவரைக்கும் தடையாக இருந்தவர்களுக்கு, 2வது திருமணத்திற்காக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த தை மாதம் நல்ல பலனை கொடுக்கும். தை மாதம் 10ஆம் தேதிக்கு மேல் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. புதிய வியாபார முயற்சிகள், வேலை மாற்றங்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர தை மாதம் 10ஆம் தேதிக்கு மேல் இவர்களுக்கு நல்ல காலமாக அமைகிறது. இந்த தை மாதத்தில் மகம் நட்சத்திரக்காரர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் ராகு காலத்தில் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வணங்குவது நல்லது. 6ஆம் இடத்தில் சூரிய பகவான், 7ஆம் இடத்தில் சனி பகவான், 8ஆம் இடத்தில் ராகு பகவான். இந்த சஞ்சாரத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்ற இவர்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகும். மக நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவ்வப்போது வேலைகளில் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம். இதுவரையில் உங்களுக்கு உயர் அதிகாரிகளோடு இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் வழக்குகள், விசாரணைகள், இதிலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கு இந்த மாதத்தில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் வீரபத்ரரை வணங்குவது சிறப்பு. தை அமாவாசை மற்றும் தை பௌர்ணமி ஆகிய தினங்களில் மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் அர்ச்சனை செய்து வரலாம். தைப்பூசமான இந்த தை பௌர்ணமி அன்று பெருமாளுக்கும் தாயாருக்கும் மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். லக்ஷ்மி நாராயண பெருமாளை வணங்கலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தை மாதத்தில் அதிகமான பொருளாதாரத்தை ஈட்டலாம். இந்த தை மாதம் இவர்களுக்கு வியாபார அபிவிருத்தியும் மற்றும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலம். படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள், திருமணத்திற்கு இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் அனைவருக்குமே இந்த சுக்கிரனானது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். தற்பொழுது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் சனியுடன் சேர்ந்திருப்பவர் 8ஆம் இடத்தில் ராகுவோட சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் 12ஆம் இடத்திலிருந்து லாபத்திற்கு 11ஆம் இடத்திற்கு செல்கிறார். சூரிய பகவான் 6ஆம் இடத்திற்கு வருகிறார். ஆகவே பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கிரகங்களினுடைய மாற்றமானது பொருளாதாரத்தில் நல்ல உயர்வை கொடுக்கும். வழக்குகள், விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாகவே அமையும். 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவது இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். எந்த விதமான ஒரு மனக்குறையும் இல்லாத மாதமாகவே அமைகிறது. இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தை மாதம் வெள்ளிக்கிழமை மிகவும் விசேஷம். வெள்ளிக்கிழமைகளில்
நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வணங்குவதும் மற்றும் ராகு காலத்தில் துர்க்கைக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தாலும் சிறப்பு. வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு தீபம் ஏற்ற பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும்? சிம்ம ராசி மற்றும் கன்னி ராசி இதில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு முறையே 5ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் இந்த சூரிய பகவானின் சஞ்சாரம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் நிவர்த்தியாகக்கூடிய மாதம். இதுவரைக்கும் உங்களுக்கு திருமண தடைகள் இருப்பின் மற்றும் வேலையில் உங்களினுடைய உயர் பதவிகளினுடைய இந்த தடைகள் இது அனைத்தும் மாறக்கூடிய ஒரு காலம். இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தை மாதத்தில் நல்ல செய்திகள் பலவும் உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாதோருக்கு இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் வருவதற்கான ஒரு காலமாகவும் அமையும். இதுவரையில் எவ்விதமான ஒரு மருத்துவ சிகிச்சை எடுத்து எந்த விதமான உங்களுடைய முயற்சியில் முன்னேற்றம் இல்லாதவர்களுக்கும் இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய காலமாகவும் அமைகிறது. எடுத்துக்கொண்ட வேலைகளில் அனைத்திலையும் வெற்றி உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தைகளினுடைய கல்வி மற்றும் வியாபாரிகளுக்கு பொருளாதாரத்தில் நல்ல உயர்வு, வேண்டிய கடன் வசதிகள் பெறுவது மற்றும் வீடு வாங்குவது, வீடு கட்டுவது, இது போன்ற விஷயங்களில் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. இந்த மாதம், இந்த தை மாதத்தில் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்றும் ராகு காலத்தில் நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்து மற்றும் தைப்பூசத்தன்று பிரத்யேகமாக விரதம் இருந்து முருகனாலய வழிபாடு சிறந்தது. தை அமாவாசை மற்றும் பீஷ்மாஷ்டமியில் அன்னதானங்கள் செய்தும் பித்ரு காரியங்களும் மறவாமல் செய்யலாம். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு அதிதேவத்தை அப்படின்னு சொன்னால் சூரிய பகவான் தான். இந்த சூரிய பகவான் உங்களுக்கு இப்பொழுது 5ஆம் இடத்தில் மகர ராசியில் பிரவேசம் செய்வது ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு போதிய அளவு இறைவனினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. சந்திரனை ஆதிக்கமாக கொண்ட ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிதேவத்தையாக இந்த சூரிய பகவானும் இருப்பது தை அமாவாசை என்பது மிகவும் ஒரு முக்கியமான நாள். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் இந்த தை அமாவாசை அன்று அவசியம் சூரிய பகவானையும் சந்திர பகவானையும் நவகிரகத்தில் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். மேலும் அன்றைய நாளில் பச்சரிசி தானம் செய்வதும் கோதுமை தானம் செய்வதும் மிகவும் விசேஷம். கோதுமை மற்றும் பச்சரிசியை பசுமாட்டுக்கு அளிக்க ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரக்கூடிய மாதமாகவும் இருக்கும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரிபூரணமாக இறையருள் உண்டு. இந்த மாதத்தில் தை மாதம் 10ஆம் தேதிக்கு மேல் இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களும் மற்றும் குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு விடிவு காலம் என்றே சொல்லலாம். வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் அமைகிறது. பல ஆண்டுகளாக இழுபறியில் இருந்து வந்த வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். பொருளாதாரத்தில் நன்மையும், பிறந்த வீட்டால் பெண்களுக்கு நல்ல லாபமும் கிடைக்கும். ஹஸ்தம் நட்சத்திரக்கார பெண்களுக்கு இந்த மாதம் நீங்கள் வெளியூர் பிரயாணங்கள் மற்றும் ஆன்மீக பிரயாணங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும். பரம்பரை சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அல்லது புதிதாக சொத்து வாங்குவது, ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்குவது என்பது தை மாதத்தில் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய பகவானை வணங்கி கோதுமை தானம் செய்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும். சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தை மாத பலன் என்று சொன்னால் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும். இதுவரையில் கடன் பிரச்சனை இருந்தவர்களுக்கு புதிதாக கடன் முயற்சிகள் வெற்றியடைந்து பழைய பாக்கிகளை நீங்கள் மொத்தமாக இந்த கடனிலிருந்து நீங்கள் வெளிவரலாம். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சித்ரா நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி, துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்ரா நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டம் உங்களுக்கு சூரியனினுடைய மாற்றம், சுக்கிரனினுடைய மாற்றம் மற்றும் செவ்வாயினுடைய மாற்றம் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும். தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சாதகமான காலம். ஸோ எதுவாக இருந்தாலும் இந்த முதல் 15 நாட்கள் நீங்கள் உங்கள் முயற்சிகளை செய்தால் வெற்றிகள் நிச்சயமாக உண்டு. தை மாதம் 2வது பாகமான 16ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் சற்று உங்களுடைய பொருளாதார நிலைமை குறைவாகவே இருக்கும்.
ஆகையினால் வருமானங்களை பார்ப்பதும் பங்கு சந்தையின் முதலீடுகள் மற்றும் உங்களுக்கு தேவையான விஷயங்களில் வெற்றி வருவது என்பது முதல் பாதியாக இருக்கலாம். ஆகவே இந்த மாதத்தில் நீங்கள் முதல் 15 நாட்கள் எந்த விதமான முயற்சி எடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக அமையும். புதிதாக கடன் வாங்குவதோ புதிய முயற்சிகளோ அல்லது புதிய மனிதர்களை சந்தித்து வியாபாரம் சம்பந்தப்பட்ட விரிவாக்கம் பேசுவதோ முதல் 15 தேதிகளில் நீங்கள் இதை செய்யலாம். இந்த சித்ரா நட்சத்திரக்காரர்கள் இந்த தை மாதத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று பார்த்தால், தை மாதத்தில் வரக்கூடிய 2 சஷ்டி திதிகளும் முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பது மிகவும் விசேஷம். சித்ரா நட்சத்திரத்தன்று, தை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா நட்சத்திரத்தன்று நீங்கள் சூரிய பகவானுக்கு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு காலை வேளையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் சூரியனினாலும் மற்றும் மற்ற கிரகத்தினாலும் வரக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பலன்கள் என்று சொன்னால், குழப்பங்கள் தீரும். காற்றுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சுவாதி நட்சத்திரம், இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சூரியனினுடைய மாற்றமானது பல வகையில் உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் பயங்களும் தீரும். சுவாதி நட்சத்திரக்காரர்களினுடைய இல்லங்களில் யாரெல்லாம் அதிக நாட்கள் ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ இவர்களுக்கு உண்டான மரண பயம் நீங்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த தை மாதத்தில் புதிய முயற்சிகளை எடுக்கலாம். தை மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் இவர்களுக்கு சாதகமான நாட்களாக அமைகிறது. தை வெள்ளிக்கிழமை தோறும் புற்று இருக்கக்கூடிய ஆலயங்களில் தை வெள்ளிக்கிழமை அந்த புற்றில் இருக்கக்கூடிய அந்த நாக படங்களுக்கோ அல்லது நாக சிலைகளுக்கோ தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய இவர்களுக்கு உண்டான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தை மாதம் இவர்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருந்தாலும் கூட அநேக சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதளவில் ஒரு சஞ்சலங்களும் பய உணர்வும் இருக்கும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது மற்றும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இதற்கு குழப்பத்திற்கு காரணமாகவே அமைகிறார்கள். பல நாட்கள் தூக்கமின்மை என்பது இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்த போதிலும் தை மாதத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியும் நல்ல உறக்கமும் காத்திருக்கிறது. தை மாதத்தில் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சர்ப்பம் சார்ந்த ஆலயங்களுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம். குறிப்பாக வெள்ளிக்கிழமை ராகு காலங்களில் கருமாரியம்மன் ஆலயமும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அங்காள பரமேஸ்வரியை வழிபாடு செய்வது நல்லது. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும்? விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம். ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம பொருளாதாரத்தில் ஏமாறலாம். ஆகவே இந்த மாதத்தில் கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதையோ தவிர்க்கலாம். வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த தை மாதத்தில் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சில ஏமாற்றங்கள் காத்திருக்கிறது. வெளியூர் பிரயாணம் மற்றும் நீங்கள் பிரயாணங்கள் செய்யும் பொழுது உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும். உங்களினுடைய மொபைல் ஃபோன்ஸ், அப்புறம் சின்ன சின்ன நம்மளுடைய டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, வண்டி சாவி, இந்த மாதிரியான விஷயங்களில் கூட கவனமாக இருக்கலாம். இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிதளவுக்கு நஷ்டங்கள் இல்லை என்றாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் காணாமல் போவதோ அல்லது நம்ம மறதியால் எங்கேயாவது வைத்துவிட்டு பின்னர் நம்ம தேடுவதோ ஒரு மன சங்கடத்தை உருவாக்கலாம். விசாக நட்சத்திரக்காரர்கள் உங்கள் பொருட்களையும் உடைமைகளையும் பத்திரமாக பார்த்து கொள்வது அவசியம். இந்த மாதம் நீங்கள் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நாட்களில் அம்மன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது. தைப்பூச திருநாளில் முருகனுக்கு நீங்கள் விரதம் இருந்து தைப்பூசத்தன்று முருகனை வழிபாடு செய்யலாம். பெருமாள் ஆலயங்களில் இருக்கக்கூடிய கருட பகவானையும் மற்றும் திருவாலி, திருநகரி போன்ற இடங்களில் கருட சேவையை சென்று சேவிப்பதும் விசேஷம். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கருட பகவானை உங்களினுடைய ஊர்களில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்தில் வியாழக்கிழமை தோறும் கருடனுக்கு தீபம் ஏற்ற இந்த பொருட்கள் பத்திரமாக இருப்பதும் பொருள் காணாமல் போனாலும் திரும்ப கிடைப்பதற்கும் உதவியாக இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி அமையும் என்று பார்த்தால், சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது மனதில் ஒரு சின்ன பய உணர்வை ஏற்படுத்தலாம். சனியின் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதனால் இந்த அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அவ்வப்போது மனதளவில் ஒரு குழப்பமும் பய உணர்வும் வந்து போகும். தொழிலில் சற்று மந்த நிலைமை இருக்கலாம். ஆகவே புதிய கடன் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது.
சூரிய பகவானின் சஞ்சாரம் மற்றும் சுக்கிரன் செவ்வாயின் மாற்றமானது அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று சோம்பேறித்தனத்தையும் கொடுக்கும். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் இல்லை என்று சொன்னாலும் சற்று சோம்பேறித்தனமும் உடலில் நமக்கு அந்த வேலை செய்யக்கூடிய ஒரு சுறுசுறுப்பு இல்லாத ஒரு தன்மை இருக்கலாம். ஆகவே இந்த தை மாதத்தில் சூரிய பகவானை ஒவ்வொரு நாளுமே காலையில் சூரிய நமஸ்காரம் செய்து ஆதித்ய ஹிருதயம் படிப்பது மிகவும் நல்லது. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருக்கக்கூடிய ஒரு சோம்பேறித்தனம் மற்றும் அந்த தள்ளாமை என்பது விலகும். சூரியனை வழிபாடு செய்து கோதுமை தானம் செய்வதும் மிகவும் அவசியம். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் குரு பகவானையும் வணங்கலாம். பொருளாதாரத்தில் நல்ல மேன்மையும் நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியத்திலேயும் முன்னேற்றங்கள் கிடைக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் எதிர்பாராத சில பரிசுகள் கிடைப்பதும், உங்களினுடைய நண்பர்களை சந்திப்பதும், எதிர்பாராத விதமாக இந்த நண்பர்களின் சந்திப்பு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். தை மாத இறுதியில் உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி அமைகிறது என்று பார்த்தால், எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு உண்டு. சூரியனின் மாற்றம் 3ஆம் இடத்தில் இருப்பது தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும். இதுவரைக்கும் இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு குறையும். மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு பலவற்றில் உங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தை மாதத்தில் சில நண்பர்களுடன் பகை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. புதிதாக நட்புகள் ஏற்படுவதில் இதில் உங்களுக்கு பிரிவினை என்பது சில நண்பர்களிடத்தில் வரலாம். ஆகவே புதிய நட்புகளிடத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பதும் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், வழக்குகள், விசாரணைகள் இதில் ஏற்பட்டு மன உளைச்சலும் மற்றும் பொருளாதார செலவுகளும் வர வாய்ப்புகள் உண்டு. ஆகவே கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இந்த தை மாதத்தில் அதிகமான வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது சிறப்பு. இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய பகவானை வணங்குவதும் மற்றும் மாலை நேரத்தில் ராகு காலத்தில் அங்காளம்மனை வழிபாடு செய்வதும் நல்லது. எதிர்பார்த்த கடனுதவிகள் கிடைத்தாலும் இந்த மாதத்தில் சற்று பொருளாதாரத்தில் ஏமாற்றங்களும் காத்திருக்கிறது. வியாபாரம், கூட்டு தொழில் செய்பவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம். இந்த மாதத்தில் நீங்கள் ஏகாதேசி அன்று பெருமாளை சென்று வழிபாடு செய்து லாபத்தில் தீபம் ஏற்றுவது நல்லது பெருமாள் ஆலயத்தில். மூலா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நல்ல மனசில் ஒரு பலம் நிறைந்த மாதம் என்று சொல்லலாம். சந்திர பகவானின் சஞ்சாரம் மற்றும் சூரிய பகவானின் சஞ்சாரம் மூலா நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பொழுதுமே நமக்கு ஒரு மனதில் உறுதி அளிக்கக்கூடியது இந்த தை மாதம் என்றே சொல்ல வேண்டும். சூரிய பகவானின் சஞ்சாரம் 2ஆம் இடத்திற்கு செல்வதும் மற்றும் இந்த சந்திரனின் சஞ்சாரமானது நமக்கு அதிகமான ஒரு மனதில் பலத்தை கொடுக்கும். இந்த சூரியன் சந்திரனின் சஞ்சாரங்கள் மூலா நட்சத்திரக்காரர்களுக்கு பிரத்யேகமாக இந்த தை அமாவாசை சமயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதாகவே இருக்கும். பகைவர்களை வெல்லக்கூடிய ஒரு நாள் என்று சொன்னால் மூலா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தை அமாவாசை சமயம்தான். ஆகவே தை அமாவாசையில் குலதெய்வ பிரார்த்தனைகளும் மற்றும் கிராம தேவதைகளை வழிபாடு செய்வது நல்லது. மூல நட்சத்திரக்காரர்கள் இதுவரையில் நமக்கு மனதில் கண் திருஷ்டி இருப்பதோ அல்லது அலுவலகம், குடும்பங்களில் நமக்கு யார் பகையாக இருக்கிறார்களோ இவர்களை நாம் வெல்லுவதற்கு இந்த தை அமாவாசையில் பிரத்யேகமாக குலதெய்வ வழிபாடுகளை செய்யலாம். எல்லை தெய்வ வழிபாடுகளையும் செய்தால் நிச்சயமாக நீங்கள் உங்களினுடைய எதிரிகளை வெல்லலாம். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரைக்கும் நமக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் பார்க்கவில்லை என்று சொன்னால், இந்த தை மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரத்தன்று அகோர வீரபத்ரருக்கு தீபமேற்றி வழிபாடு செய்யவும், ஆஞ்சநேயரை சென்று வணங்கினாலும் வடமாலை மற்றும் வெண்ணெய் காப்பு சாற்றுவதனால் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியை தரக்கூடியது இந்த தை மாதம். குடும்பத்தில் கணவன், மனைவி, பிள்ளைகளுடன் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். குடும்ப ஒற்றுமை ஓங்கும். இதுவரையில் பிரிந்திருந்த குடும்பங்களும் ஒன்று சேரும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான்
இதுவரையில் நமக்கு தொழிலில் சில சங்கடங்களையும் சில நேரத்தில் நமக்கு பொருளாதாரத்தில் ஒரு தாழ்வையும் கொடுத்திருக்கலாம். இந்த தை மாதமானது பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவே அமைகிறது. புதிய கடன் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து மற்றும் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தை மாதத்தில் முன்னேற்றமான பலன்களை கொடுக்க போகிறார். எந்த விதத்திலையும் உங்களுக்கு மனதளவில் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் இந்த தை மாதம் அது நிவர்த்தியாகும். தை 15ஆம் தேதியிலிருந்து தை 25ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. திருமணம் சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்தில் நமக்கு சஞ்சாரம் செய்வது காதல் வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள், மனக்கசப்புகள் விலகும். இதுவரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கும் திருமண காலம் உண்டு. தை மாத இறுதியில் உங்களுக்கு திருமண பேச்சுகள் நல்ல ஒரு பதிலை தருவதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் மாறும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். சுக்கிர பகவான் ராகுவுடன் சேர்ந்து 4ஆம் இடத்தில் இருப்பது வெளியூர் பிரயாணங்கள், கடல் தாண்டி செல்லக்கூடிய யோகங்களும் அமையும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த தை மாதம் மிகவும் அமோகமான பலன்கள் காத்திருக்கிறது. எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். பல ஆண்டுகளாக உங்களுக்கு பகையாக இருந்தவர்களும் நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தை மாதம் இந்த சூரியனினுடைய மாற்றமானது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்களை தரும். மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சூரியன் சஞ்சாரமானது பகைவர்களை வெல்லக்கூடிய ஒரு காலம். இதுவரைக்கும் பல ஆண்டுகளாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனசோர்வு மற்றும் எதிரிகளிடத்தில் இருந்து வந்த வழக்குகள், விசாரணைகள், இது அனைத்தும் விலகி உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது. மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார உயர்வும் உண்டு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிறைவேறும். இதுவரையில் தடையாக இருந்து வந்த திருமணங்கள் மற்றும் உங்களுக்கு மனதில் சின்ன சின்ன குழப்பங்களும் நெருடல்களும் இருந்ததும் விலகும். பெண்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான மாதமாக அமைகிறது. இந்த தை அமாவாசையில் சூரியன் சந்திரனுடன் சேர்ந்து திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய அமாவாசை தினத்தில் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் பெருமாளை வணங்கி அன்னதானங்களும் செய்யலாம். பெருமாள் ஆலயத்திற்கு அரிசி மற்றும் துளசி தானம் செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தை மாத பலன்கள் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, இந்த சூரியனினுடைய சஞ்சாரம் மகர ராசிக்கு வரக்கூடிய இந்த காலம் தை மாதத்தில் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பல இன்னல்களிலிருந்து நீங்கள் விடுபடலாம். இதுவரையில் குடும்பத்தில் இருந்தக்கூடிய சிக்கல்கள், இப்பொழுது 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் தை மாதத்தில் 3ஆம் இடத்திற்கு ராகுவோட சஞ்சாரம் செய்கிறார். ஸோ குடும்பத்திலையுமே உங்களுக்கு நல்ல சௌகரியங்கள் பெருகக்கூடிய ஒரு மாதம். வண்டி வாகனங்கள் வசதிகள் பெருகக்கூடியது. அலுவலகத்திலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த ஒரு மனசோர்வு, அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்களும் மாறும். இது நாள் வரையில் குடும்பத்தில் பகையாக இருந்தவர்களும் நட்புகளாக மாறக்கூடிய ஒரு காலம். இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தை அமாவாசை என்று திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதனால் இந்த தை அமாவாசை பிரத்யேகமாக திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பல நன்மைகள் வரக்கூடிய ஒரு காலமாகவே அமையும். திருவோண நட்சத்திரக்காரர்கள் தை அமாவாசை அன்று விரதமிருந்து பெருமாளை வணங்கி அரிசி மற்றும் வெல்லம், பாசி பருப்பு இவைகளை பெருமாள் ஆலயத்தில் தானமாக கொடுக்கலாம். பசுமாடுகளுக்கு உணவளித்தாலும் அன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல புண்ணியமும் மற்றும் பாபங்களும் தீரும். இந்த புண்ணியம் வரக்கூடிய தை அமாவாசை திருவோண நட்சத்திரக்காரர்கள் அன்னதானங்கள் செய்வது நல்லது. தைப்பூசமான பௌர்ணமி தினத்திலையும் திருவோண நட்சத்திரக்காரர்கள் பிரத்யேகமாக லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்து பெண் தெய்வ ஆலயங்கள் சென்று வழிபாடு செய்யவும். இந்த அமிர்த நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பொழுதுமே அஷ்டலக்ஷ்மியினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு. அதுலேயும் இப்போ சூரியன் இந்த தை மாதத்தில் மகர ராசியில் பிரவேசம் செய்யும் பொழுது இவர்கள் எப்பொழுதுமே வெள்ளிக்கிழமையில் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மகாலட்சுமியை பூஜை செய்தால் அவர்களுக்கு
எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் இந்த தை மாதத்தில் அவர்களுக்கு கிடைக்கும். ஸோ தை வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு, அஷ்டலக்ஷ்மி வழிபாடு, ஏன்னா இந்த அஷ்டலக்ஷ்மிக்குமே தோத்திரங்கள் உண்டு. ஸோ அஷ்டலக்ஷ்மிக்கும் உள்ள மந்திரங்களை ஜபித்து தை வெள்ளிக்கிழமையில் பூஜை செய்தால் இந்த தனிஷ்டா நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதமான யோகங்களுமே கைகூடும். பொருளாதார உயர்வு, ஆரோக்கியம், குழந்தைகளினுடைய நலம், குடும்பத்தில் சுபங்கள், நமக்கு திருமண தடை, இது எல்லாமே அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தை மாதம் கைகூடும். மகர ராசியில் இருந்தாலும் சரி, நீங்கள் கும்பராசியில் இருந்தாலும் சரி, சுக்கிரன் சனி சேர்க்கை கும்பராசியில் இருப்பதனாலும் சூரியனினுடைய இந்த பிரவேசம் மகர ராசிக்கு வருவதனாலேயும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு உயர்வை தரக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லலாம் இந்த தை மாதம். மன நிம்மதி, ஆரோக்கியம் மற்றும் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், இதிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஸோ இந்த தை மாதத்தில் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைகிறது. மேலும் இந்த தை அமாவாசை, தை பௌர்ணமி மற்றும் தை மாதத்தில் வரக்கூடிய ரத சப்தமி, இந்த நாட்களில் அன்னதானங்கள் செய்யலாம். இந்த தை மாதத்தில் மகாலட்சுமி ஆலயங்களுக்கு சென்று, திருச்சானூர் சென்று பத்மாவதி தாயாரை வணங்குவது மற்றும் எங்கெல்லாம் பெருமாள் கோவில் இருக்கோ மகாலட்சுமியை வணங்குவதும் அஷ்டலக்ஷ்மிக்கான அந்த மந்திரங்களை ஜபிப்பதும் உங்களுக்கு மேலும் கூடுதல் பலனை தரும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தை மாத பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் உங்கள் அப்பா அம்மாவோட சண்டை, இல்லை சகோதர சகோதரிகளோட பேச மாட்டோம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய தகராறுகள், இது எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் பல பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். இதிலிருந்து ஒரு விடுபட்டு ஒரு நல்ல ஒரு மன நிம்மதியும் மனதில் ஒரு தெளிவையும் கொண்டு வரும் இந்த தை மாதம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றங்களை காணலாம். சுக்கிர பகவானின் மாற்றம் ராகுவோடு சேர்ந்து 2ஆம் இடத்தில் இருப்பதும் மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் சில சுபங்களையும் இந்த மாதத்தில் கொண்டு வருவார். தை மாதம் 15ஆம் தேதிக்கு மேல் உங்களுக்கு நல்ல காலம். வருமானங்கள் அதிகரிப்பது, வியாபார விருத்தி செய்வது மற்றும் வியாபாரத்தில் விரிவாக்கங்களையும் இந்த தை மாதத்தில் நீங்கள் மேற்கொள்ளலாம். இதுவரையில் இருக்கக்கூடிய ஒரு மனக்குழப்பங்களும் உங்களுக்கு தீரும். புதிதாக ஏற்படக்கூடிய நட்புகள் உங்களுக்கு நல்ல முறையில் இந்த மாதம் கை கொடுக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய கடன் முயற்சிகள், புதிய நட்புகள் மற்றும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியவே தரும். தை மாதத்தில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள், ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும், ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு மற்றும் வடைமாலை சாற்றுவது மிகவும் விசேஷம். தை அமாவாசை மற்றும் பீஷ்மாஷ்டமியில் இவர்கள் பித்ரு காரியங்கள் செய்வதும் மற்றும் அன்னதானங்களும் செய்யலாம். தை பௌர்ணமி அன்று நீங்கள் குலதெய்வ பிரார்த்தனை செய்தால் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய மன உளைச்சல்கள் தீரும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தை மாத பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசியாக இருந்தாலும் சரி, மீன ராசியாக இருந்தாலும் சரி, பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வுகள் நீங்கும். சுக்கிரனின் மாற்றம் இவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். மன ரீதியாக பெண்களுக்கு குறிப்பாக உடல் ரீதியான பிரச்சனைகள் தீரும். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இவர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதைகளிலிருந்து இந்த சுக்கிரனின் மாற்றம் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கும். களத்திரக்காரகனான சூரிய பகவான் 12ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்வது கணவனுக்கோ மனைவிக்கோ இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் மற்றும் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு குறையும். கும்பராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாகவே அமைகிறது. மீனத்தில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய பகவான் லாபத்தில் வருவதனால் வருமானங்கள் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்ற காலமாகவே இருக்கும். இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தை மாதத்தில் தை அமாவாசை தினத்தன்று அன்னதானங்கள் செய்வதும், தை பௌர்ணமி பூசமான அன்றைய நாளில் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் வருவது மிகவும் சிறப்பு. இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம்
மற்றும் சிவராத்திரி காலங்களில் சிவபெருமானுக்கு வில்வர்ச்சனை செய்தாலும் இவர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு. இந்த தை மாதத்தில் ஏதாவது ஒரு சனிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் செய்வதும் மற்றும் திரவியங்களான பால், பன்னீர், இளநீர் இவற்றை நீங்கள் சந்தனம், அபிஷேக பொருட்களை பிரதோஷ காலத்தில் தானமாக கொடுப்பதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் தை மாதம் சூரியன் லாபத்தில் வருவது மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கும். இதுவரைக்கும் செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்திலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மற்றும் பிள்ளைகளால் சில மனக்கவலைகள் ஏற்பட்டிருக்கலாம். இந்த செவ்வாய் பகவானின் மாற்றம் 4ஆம் இடத்திற்கு வருவது உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பை கொடுக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் தீரும். அண்ணன் தம்பிகளால் ஏற்படக்கூடிய உறவுகள் உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகளையும் தீர்க்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற சொல்லுக்கு ஏற்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆரோக்கியமான மாதம் மற்றும் மனதளவில் உங்களுக்கு குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு மாதமாகவே அமைகிறது. எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தை மாதத்தில் குலதெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களையும் கொடுக்கும். தை அமாவாசை தினமான இந்த நாளில் நீங்கள் அன்னதானங்கள் செய்யலாம். தைப்பூச திருநாளில் முருகனை வணங்கி முருகனுக்கு ஏற்படக்கூடிய முருகனுக்கு உண்டான பூஜைகளையும் அர்ச்சனைகளையும் அபிஷேகங்களையும் செய்ய உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த தடங்கல்கள் நிவர்த்தியாகும். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது கணவன் மனைவி ஒற்றுமையை இந்த மாதத்தில் பலப்படுத்துவார். லாபத்தில் வரக்கூடிய சூரியன் உங்களுக்கு சாதகமாக அமைகிறது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய பகவானை வணங்கி கோதுமை தானம் செய்தாலும் உங்களுக்கு இந்த மாதத்தில் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. இந்த ரத சப்தமியான இந்த மாதத்தில் தை மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 7ஆவது நாள். இந்த ரத சப்தமியில் சூரியனை பிரத்யேகமாக வணங்கி அன்றைய நாளில் தயிர் சாதம் அன்னதானம் செய்வது விசேஷம். 27வது நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இந்த தை மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும்? ஓரளவுக்கு மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வு நீங்கும். பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை உங்களுக்கு சிறப்பாக அமையும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். 5ஆம் இடத்தில் இருந்த செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சொத்து விவகாரங்களும் உங்களுக்கு நல்ல முடிவை தரும். இந்த மாதத்தில் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வரலாம். பெண்கள் குறிப்பாக கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் கவனமாக இருப்பது நல்லது. சிவன் ஆலயமோ அல்லது ஆஞ்சநேயர் ஆலயத்திலேயோ சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தானம் செய்வது நல்லது ரேவதி நட்சத்திரக்காரர்கள். அண்ட் குறிப்பாக இந்த ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கருவுற்ற பெண்கள் உங்களினுடைய ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இந்த தை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் கோதுமை தானம் செய்து ஆதித்ய ஹிருதயம் படிப்பது நல்லது. கர்ப்பிணி பெண்கள், புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்ப்பவர்களும் இந்த தை அமாவாசை தினத்தன்று அன்னதானங்கள் செய்யலாம். தைப்பூசமான இந்த பௌர்ணமி திருநாளில் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்து பெண் தெய்வ ஆலய வழிபாடுகள் சிறந்தது. இந்த மாதத்தில் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தை செவ்வாய் தோறும் முருகப்பெருமான் ஆலயமும் தை கிருத்திகையில் முருகனுக்கு விரதம் இருப்பதும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளுக்கு நல்ல ஒரு பரிகாரமாகவும் நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கும். 27 நட்சத்திரங்களுக்கும் உண்டான பலன்களையும் பரிகாரத்தையும் பிரத்யேகமாக தை மாதத்திற்கு நாம் பார்த்தோம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.